Hi, optics அந்த சாப்டர்ல total internal reflection. So அந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். அண்ட் இது வந்து total internal reflection அந்த டாபிக்னு சொல்கிறத விட ஆப்டிக்கல் ஃபைபர் ஆமாம் OFC ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வரக்கூடிய ப்ராப்ளம். பட் ஆனால் இது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கிடையாது. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்னெல்ஸ்லா அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இந்த ரெண்டு கான்செப்ட் அஸ் வெல் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்றது ஜஸ்ட் அந்த ஸ்னெல்ஸ்லாலேருந்து வந்தது தான். ஸோ இந்த ரெண்டு ஐடியா மட்டும் இருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம். அஸ் வெல் அஸ் என்னோட மெயில் ஐடி வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு மெயில் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். ப்ராப்ளம் என்ன? Light enters at an angle of incidence in a transparent rod of refractive index n. For what value of the refractive index of the material of the rod, the light once enter into it will not leave it through its lateral phase. Whatsoever be the value of angle of incidence. First எடுத்தோன்னே ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். அதாவது இதுதான் அந்த டிரான்ஸ்பரண்ட் டியூப். அஃப்கோர்ஸ் இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n. சரி, ஓகே. இப்படி இருக்க ஒரு டியூப்பில் நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் அந்த டியூப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்படி இருக்க ஒரு டியூப்பில் ஒரு லைட் வந்து என்ட்ரு ஆகுது. ஓகே, லைட் இதில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் டிவியேட் ஆகும் ஆர் டுவர்ட்ஸ் த நார்மல். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சம் ஆங்கிளில் மேலே போகும். மேலே போயிட்டு இதில் வந்து இன்சிடென்ட் ஆகும் அனதர் ஃபேஸ். ஸோ இதுதான் கண்டிஷன், இதுதான் கொஷின். பட் கண்டிஷன் என்னென்னா இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரே இருக்குல்ல, இந்த அதாவது டிரான்ஸ்பரண்ட் ராடில் இருக்குது அந்த ரே அதோடய ஃபேஸில் பட்டு இது வந்து ஏர், இந்த ஏர்லத்துக்கு போகலாம். ஏன்னா எகெயின் ரீஃப்ராக்ஷன் ஹேப்பன். பட் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா ரீஃப்ராக்ஷனாக நடக்கக்கூடாது. அதாவது வில் நாட் லீவ் இட்ஸ் த்ரோ த லேட்டரல் ஃபேஸ். அதாவது இதுக்கு வெளியே போகக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும், உள்ளுக்காரே இருக்கணும். அப்போனா இந்த லைட்டிங்கை பட்டு உள்ளே வந்துருக்கணும். ஸோ இதுதான் ஐடியா. அதாவது n அப்படின்ற ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட் ராட், அதில் இந்த நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கல ரெட் கலரில் இந்த கண்டிஷன் நடக்கணும். அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் n என்னவாக இருக்கணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேமிங்ஸ் தந்துடுறேன். எகெயின் உங்களுக்கு டவுட் வந்துடும் எதுக்கு இந்த லைன் போட்டிங்க அப்படின்னு. நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அங்கெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆங்கிள் ஹேஸ் டு பி மெஷர்டு ஃப்ரம் த நார்மல் ஆஃப் த சர்ஃபேஸ். அந்த ரெண்டு மீடியத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸோட நார்மல்லேருந்து தான் ஆங்கிள் மெஷர் பண்ணும். ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு அந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து அங்கே தான் இருக்குது சர்ஃபேஸ்க்கு நார்மலாக. ஸோ எல்லாமே இப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நேமிங் தரேன். இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் R. ஸோ ஐஆர்னு கொடுத்துட்டேன். இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு டீட்டா அப்படின்றது மட்டும் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை சப்போஸ் விசிபிளாக இல்லாட்டி நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இது நேமிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கொஷின் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன். என்னென்னா லெட்ஸே இது வந்து பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன்ல அதில் ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஸோ அது வந்து பார்ட் 1 வச்சு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த செகண்ட் சர்க்கிள் வச்சு வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ அதை வச்சு நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டு ரிசல்ட்டையும் வச்சு நமக்கு என்னுக்கும் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ரிலேஷன் வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஏன்னா டு பி ஹானஸ்ட் நான் இந்த டாபிக் வந்து அந்தளவுக்கு படித்ததில்லை ஆப்டிக்ஸ். ஏன்னா ஆஃப்டர் எம்எஸ்சியில் ஆப்டிக்ஸ் இல்லை எனக்கு. ஸோ அதனால் பட் நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்லோவாக சொல்கிறதுக்கு தான் வரும். இல்லாட்டி தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவேன்ற ஒரு பயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட் சர்க்கிள். ஸோ அதில் வந்து என்ன நடக்கும்னா ஸ்னெல்ஸ்லா. ஏன் ஸ்னெல்ஸ்லா? ஏன்னா ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் போகுது அண்டு ரீஃப்ராக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ நான் ஸ்னெல்ஸ்லா வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்னெல்ஸ்லா அதாவது இது வந்து மீடியம் 1, இது வந்து மீடியம் 2. இந்த மீடியம் 1லேருந்து ஒரு லைட் வருது, மீடியம் 2 கூட போகுது. ஸோ அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் ஆங்கிள். லெட்ஸ் இது மீடியம் 1னால θ1, இது மீடியம் 2னால θ2. இந்த மீடியம் 1ஓட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, இந்த மீடியம் 2ஓட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. ஸோ இப்போ ஸ்னெல்ஸ்லாம் எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். என்னென்னா μ1 sin θ1 ஈக்குவல் டு μ2 sin θ2. இப்படி படிங்க. அதாவது
mu sin theta equal to constant. அதாவது அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மல்டிப்ளைடு பை சைன் ஆஃப் தட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்ல முடியாது, நார்மல்லேருந்து அந்த ரே என்ன ஆங்கிளில் இருக்குது, ஸோ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஈவன் தான் அது ஃபஸ்ட் மீடியத்தில் என்ன அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு வேல்யூ வருதோ சேம் வேல்யூ தான் செகண்ட் மீடியத்துலேயும் வரும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இதை தான் நம்ம ஃபர்தர் என்ன பண்ணுவோம்னா, லெட்ஸ் சே இது வந்து ஏர்லேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகுது. ஸோ mu1 will be equal to 1 and mu2 is mu. ஸோ அதை நம்ம இங்கே போடும்போது அப்படி சொன்ன மாதிரி 1. ஸோ அது வந்து நம்ம இன்சிடென்ட்ஸ்னால ஐன்னு படிச்சிருப்போம், mu2 வந்து mu. ஸோ செகண்ட் ரீஃப்ராக்ஷனால் ஆர்னு படிச்சிருப்போம். அதனால தான் நமக்கு mu equal to sin I by sin R அப்படின்ற ஒரு ரிலேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இல்லை உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியினாலும் இன்னும் சூப்பர் தான், பெட்டர் தான். சரி, ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்னென்னா, லெட்ஸ் சே இது வந்து ஏர்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1 அண்ட் இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n. ஸோ அதுபடி பார்க்கும்போது நத்திங், இதுதான் நமக்கு. ஸோ n equal to sin I by sin R. சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்ன நடக்குது, அதுக்கு நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது அப்படின்றத எழுதிட்டேன். இப்போது இந்த செகண்ட் சர்க்கிள் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் சர்க்கிள் ஹேஸ் டு அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த இடத்துல நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும். ஸோ எகெயின் அந்த இடத்துல ஸ்னெல்ஸில் வச்சு என்ன பண்ணுறோன்னா, n இன்டூ இதுதான் என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அந்த பார்ட்டில் அந்த டீட்டா அப்படின்றது. ஸோ n இன்டூ சைன் டீட்டா ஈக்குவல் டு அவுட் சைடில் வந்து ஏரு, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அண்ட் அந்த இடத்துல ஓகே லெட்ஸ் சே இட் ஹேஸ் டு பி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா அந்த ஆங்கிள் ஹேஸ் டு பி மோர் தென் 90 டிகிரி. மோர் தென் 90 டிகிரினால நான் இப்போதைக்கு சைன் 90 டிகிரின்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஸோ இந்த இடத்துல n ஈக்குவல் டு 1 by sin theta அப்படின்றது வந்துருக்கு. சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன், இது வந்து செகண்ட் ரிலேஷன். இப்போ இருக்க ஃபார்மேட்டில் நம்மளால் ரெண்டுக்குமே இதுக்கப்புறமேட்டுக்கு we are clueless. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷனாக இருந்தால் இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களால் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஐடியா கிடைக்காது. ஸோ நம்ம ஆல்ரெடி இவ்வளோ பண்ணியும் இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்னென்னா இந்த ட்ரையாங்கிள் தான். ஸோ அதை வந்து நான் மறுபடியும் இந்த இடத்துல இப்படி வரைகிறேன். என்னென்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஆர், இது வந்து டீட்டாஸ். ஓகே ஓகே டீட்டான்னு வச்சுக்கிறேன். டீட்டா இது வந்து 90 டிகிரி. ஸோ எனி ட்ரையாங்கிள், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எனி ட்ரையாங்கிளாக இருந்தாலும் அதோட சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அதுபடி பார்க்கும்போது 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 90 டிகிரி. ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு டீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆர் அப்படின்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஜாமெண்ட்ரி தான். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி வச்சு நான் டீட்டாவுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 டிவைடட் பை sin 90 மைனஸ் ஆர். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல ஜாமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டி தெரிஞ்ச மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டி தெரியும். அதாவது தெரிஞ்சிருக்கணும் sin 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படின்னு. ஸோ n வில் பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காஸ் ஆர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஆர் வச்சு என் வச்சு ஒரு ரிலேஷன் இருக்குது, இந்த இடத்துல ஆர் வச்சு என் வச்சு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஃபைன், அது சைனாக இருக்கட்டும், அது கொசைனாக இருக்கட்டும், பட் அது நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் ஆர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்ல. அதனால் அஃப்கோர்ஸ் இப்போ பிரச்சனை தான் என்னென்னா இந்த காசை வந்து சைனாக மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நிறையா வேஸ் இருக்குது, பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டான வே என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா sin r ஈக்குவல் டு sin I by n. சிமிலர்லி இந்த இடத்துல cos r equal to 1 divided by n. ஓகே, ஸோ அந்த மெத்தட் என்ன அப்படின்னா sin square theta plus cos square theta equal to 1 அதுதான். ஸோ sin square theta equal to 1 minus cos square theta. ஸோ அதுதான். அதுபடி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஆறுன்னு இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக sin square r வந்து கண்டுபிடிக்கிறேன். sin square r is nothing but sin square I divided by n square. அண்ட் இந்த இடத்துலையும் cos square r is nothing but 1 by n square தான். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin square r வந்து என்னது, sin square I divided by n square which is nothing but 1 divided by, அதாவது இந்த இடத்துல டீட்டான் இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வேரியபிள் தான், பட் சேம் வேரியபிள் இருக்கான பிரச்சனை கிடையாது. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் ஆர். ஸோ மைனஸ் 1 by n ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே என்னால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
sin square I equal to n square minus 1. ஸோ அது வந்து n ஸ்கொயர்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் I + 1. அதாவது என்னோட வேல்யூ வந்து இது மாதிரி இருக்கணும். இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க, இது மாதிரி இருக்கணும். எதுக்கு அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு அந்த வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஜஸ்ட் அந்த லைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா இட் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் n வந்து இன்னும் டென்சர் மீடியமாக இருந்தால் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ நமக்கு வந்து கொஷினில் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு வச்சு மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒன்றும் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி ஓகே, இது பட் ஆனால் இது வந்து ஆப்ஷனில் இல்லை. சரி ஓகே, இது வந்து ஆப்ஷனில் இல்லை. பட் ஆப்ஷன் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொஷினோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கணும். என்ன அப்படின்னா வாட்ஸ் ஓவர் பி த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னவாக இருந்தால் என்ன வேல்யூவாக இருந்தாலும் உனக்கு வந்து லைட் வந்து வெளியே போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும், அந்த ராட்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா sin θவோட மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கிறேன். தட் இஸ் 1. ஸோ n ஸ்கொயர் இஸ் 2. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லைட் வந்து ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ், அந்த ரெண்டு மீடியத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கும். பட் நமக்கு வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா n ஸ்கொயர் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 2. ஏன்னா மீடியம் டென்சராக இருக்க நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஃபார் த சேம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ அதனால் n ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 2. ஸோ நிறையா உழப்பல் அலப்பல் அப்படி இப்படின்னு இருந்து somehow we attain the answer. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாமெட்ரி இருக்குது, டிக்னாமெட்ரி இருக்குது, as well as இந்த இடத்துல ஸ்னெல்ஸ் லா பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். சரி ஓகே, ஸோ அவ்வளோதான். பட் இது நீங்கள் போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மேபி ஒரு 1.5 மினிட்ஸில் போடக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். 1 மினிட்டில் கூட போடலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து n இஸ் கிரேட்டர் தென் √2. ஸோ அதுதான் ஆன்சர். சரி ஓகே, அவ்வளோதான். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.